ஹலோ காய்ஸ் பாய் வால் தக்லீஃப் பற்றி சோஷியல் மீடியா கலவரங்களை போட்டு போலன்னு புலந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் என்னென்ன நியூஸ் என்னென்ன மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்லி கட்டு த ஷோ. ஹியர் வி கோ. வாஸ் திஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் சம் ஒன் எல்ஸ் டூ? அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் இல்லை, லைட்டாக கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. அது என்ன சொல்லலாம், அன்கம்ஃபர்டபுள் வியர்ட் டிஃப்ரென்சேஷன் எனக்கே புரியல. மேடம் ஐம் யுவர் ஒன்லி ஆடம். பிரதர் ஸ்டாப் ப்ளீஸ். பிரதர் பிரதர் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் திரும்ப எழுத ஆரம்பித்தா நீங்கள் செத்துருவீங்க கமல்ஹாசன். ஐயா அந்த ஐப்படம் தூக்கி போல பதைங்க, நானும் ஸ்கிரிப்ட் இருக்குன்னாங்க. விண்வெளி நாயகா எங்க பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தாங்களா காலிடா. வெறுமாண்டி மாதிரி எழுதுன விண்வெளி நாயகா ஒருத்தர் நிற்க முடியாத முன்னாடி, பட் எழுத முடியாது. டிஎம்கே கிட்ட அடிமையாக இருக்காரு தளபதி. நான் திரும்ப நடிக்க வந்தா ஃபயர். என்னடா இது? நெக்ஸ்ட் மீம் மீ கமிங் டு இன்ஸ்டா ஃபார் தக்லை ப்ரீவியஸ். என்னங்க இது இப்படி போட்டு வச்சிருக்காங்க? மீ கமிங் டு இன்ஸ்டா ஃபார் தக்லை ரிவ்யூஸ் இன்ஸ்டா மீட். ஐ ஏ மணி சாரி ஏ மணி வேற லெவல் மீம் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ்? லோகேஷ் கனகராஜ் சீயிங் கமல்ஹாசன் டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் இண்டியன் டூ அண்ட் தக்லை. என்ன மாதிரி ஒரு படம் விக்ரம் கொடுத்துட்டு போனா அங்கிட்டு போய் ரஜினி படம் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்னமே நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஆண்டவரே இதெல்லாம்? இதுக்கு தான் ஆண்டவரை உங்களுக்கு கம்பேக் கொடுத்தேன். இதுக்கு ஆண்டவரே உங்களை நான் கம்பேக் கொடுத்தேன். லோக்கி மட்டும் வரலன்னா ஆண்டவரோட கெரியர் எப்போ க்ளோஸ். ஆடாப்பாங்களா. மணிகண்டன் நினச்சாதான் இன்னும் பாவமாக இருக்குது. மணிகண்டன் நினச்சா இன்னும் பாவமாக இருக்குது. லோக்கி பி லைக் இது சரிப்பட்டு வராது, விக்ரம் டூக்கு ரெடி பண்ணணும். கம்பேரிங் தக்லைஃப் டு இண்டியன் டூ பாய் ட்ராப்டு பிரைன். படம் ரொம்ப மோசம் இல்லை தலை. ரைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா மீமும் நம்ம வந்து லைக் பண்ணிட்டு போனோம். ஓகே, ஸோ தட் வி கேன் என்ஜாய் இட். இதுவே செமையான மீம். ஐயோ. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு how many of you know Naz's daughter in Tagleif is actually actor Rahman's real life daughter Alisha Rahman? ஆமாம் இது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்டாக இருந்துச்சு. எப்போ கூட இன்ட்ரடியூஸ் பண்ணால் நம்ம மணி சாரோட வேறு யார் பெஸ்ட்டு லான்ச் இருக்க முடியும்? அதில் வந்து தலைவர் எப்பவுமே சூப்பர் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. நெக்ஸ்ட்டு அக்கண்டா 2 டீசர் புஷ்பா 2 தின்னுட்டானுங்க. எப்படி தான் இதுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? நெக்ஸ்ட்டு அம்மா டே உனக்கு எத்தனை தோசை வேணும்? நான் எத்தனை தோசை சாப்பிட வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வதை விட நீங்கள் வைக்கும் சட்னி தான் இதுவரை முடிவு செய்திருக்கிறது. இன்றும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று தான் ட்ரை டு ஸ்பீக் லைக் கமல்ஹாசன். என்னை போல் பேசுவதாலேயே நீங்கள் கமல்ஹாசன் ஆகிவிட முடியாது, கமல்ஹாசனும் நீங்களும் ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்துவம் ஒன்று உண்டு. வேறு லெவலில் இருக்குங்க இது படிக்கிறதுக்கு. எல்லாம் ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸாகவே இருக்கும். இண்டியன் 2 வெரி பிக் டிசாஸ்டர் ஆஃப் 2024. தக்லைஃப் ஆல் அரவுண்ட் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் ரிவ்யூஸ். இட் டூ பிகம் எ பிக் டிசாஸ்டர் ஆஃப் 2025. அடுத்தது இண்டியன் 3 வார் மோட் ஒன்லி ஆன் நெட்ஃப்ளிக்ஸா ஜான் 2025. ஆண்டவரே. அப்போ 2026 இப்போ கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. விக்ரம் 2 மட்டும் இருந்துடக்கூடாது. கமலும் ஆர்சிபியும் ஒன்று. அடப்பாங்களா. 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு தடவை தான் ஜெயிப்பாங்க. அப்போ மணி சார் அவர் வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரி அவங்க காலம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சுன்னு தெரியாமல் என்ன விளையாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை 5 தடவை பார்க்க போகிற பாண்டாவே நினச்சாதான். அடப்பாங்களா. குபீர் லோக்கி கிட்ட பிச்சை எடுத்த நாய் நீங்கள், உங்களை காப்பாற்ற ஒரு கமல் ஃபேன் தான் வரணும். போய் லால்சலாம் பார்த்து போ. வெரி பேட் கமெண்ட்ஸ். நான் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே என்கேஜ் ஆகணும். நெக்ஸ்ட் போவோம். மட்டும் பார்த்து சிரிச்சுட்டு போயிடும்.
Simbu is the only co-actor to act in Buddha biopics. Hey, nice one, man. Nice one, nice one. Next, Thug Life cast remunerations. சம்பளம், காஸ்டோட சம்பளம். கமல்ஹாசன் 75 crores, த்ரிஷா 12 crore. என்னங்க ஏல ஃபோட்டோ இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு நீங்கள் ரியல் ஃபோட்டோவே யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ கொடூரமாக கண்டம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கமல்ஹாசன் 75 crores, த்ரிஷா 12 crores, சிம்பு 8 crores, சானியா மல்ஹோத்ரா 1 crore, ஐஸ்வர்யா லக்ஷ்மி 50 lakhs. இங்கே ஒரு சானியா மல்ஹோத்ரா, இங்கே ஒரு சானியா மல்ஹோத்ரா, புரியுதுப்பா. பங்கஜ் திரிபாடி 2 அவர் எங்கடா இருந்தார் படத்தில்? பங்கஜ் திரிபாடி என்னடா புதுசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் ஃப்ரம் தக் லைஃப் மூவி ட்ரெய்லர். ஆஹா, கமல்ஹாசன் ஆடாப்பாவில என்னடா கமெண்ட் இது. நெக்ஸ்ட்டு டிஏஜிங் ஆக்சுவலாக நம்ம சூப்பராக தான் இருந்துச்சு. தட்ஸ் நைஸ் தான், நல்லா பண்ணியிருக்கலாம். எனக்கு ஒன்று தாங்க எனக்கு ஜென்யூன்லி பட்டுச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், படம் பார்க்குறப்ப படத்தை கழுவி ஊற்றணும், படம் கேவலம் டிசாஸ்டர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை. நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு. ஏன் மணிசாராலேயே ஒரு பொட்டென்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணவோ முடியலன்னு நான் பேடாக தான் ஃபீல் பண்ணேன். படம் வாஸ் நாட் லைக் அட்டர், ஐயோ என்னங்க இப்படி கேவலமாக இருக்குது, எனக்கு அப்படி தோணவே இல்லை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு, நல்ல பிளாட் லைன்ஸ் இருந்துச்சு. படத்தை எப்படி வேணால் எங்கே வேணால் நல்லா நகர்த்தி கொண்டு போயிடலாம். ஏன் இப்படி கொண்டு போயிட்டாங்க? டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் ஆக்சுவலி எனக்கு இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். நெக்ஸ்ட்டு சந்திரா மிம்சா போடு. தக் லைஃப் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தக் லைஃப் இல்லை, சேட் லைஃபா? நெக்ஸ்ட்டு இது தக் லைஃப் மூவி பிடிஎஸ் ஃபோட்டோஸா? ஆனால் நெக்ஸ்ட்டு when you are in acting competition and the one opponent is கமல்ஹாசன். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, படம் தான் நல்லா இல்லை, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சங்கமம் கோச்சடையான் 10 இதில். அடுத்து தக் லைஃப். திஸ் ஃபிலிம் ஸ்டோரி ஆவரேஜ் பட் மியூசிக் மாஸ்டர் பீஸ். ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ் ஆக்சுவலி. சுமாரானதாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மியூசிக்காகவே. சுதாகர் கோபி தக்லைஃப் புதைச்சிட்டா வெயிட்டிங் தக்லைஃப் பாவங்கள். நைஸ் 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 நைஸ். வாங்கடா வாங்க வாங்க. Trisha is the only actress to act with all top actors of K-Town. Vijay, Ajit, Surya, Vikram, Rajini, Dhanush, Karthi, Arya, Simbu, Jayam, Ravi Mohan. கொஞ்சம் டைம் ஆகுது கரெக்டாக பேர் சொல்ல, பட் நான் பழகிட்டு நினைக்கிறேன். ரவி மோகன், விஷால், ஜீவா, ஷியாம். கமல் நட இங்கே படிச்சிருக்கீங்க. விஜய் சேதுபதி. எஸ்கேவோட மட்டும் இன்னும் நடிக்கலையோ? என்னங்க எஸ்கே இந்த லிஸ்ட்லேயே இல்லை டாப் ஆக்டர்ஸில். ஏய் இஸ் 300 crore கிளப் மேன். என்ன நினச்சிருக்கீங்க? நயன்தாரா நடிச்சிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க, இன்னும் த்ரிஷா நடிக்கலையா? த்ரிஷா எஸ்கே காம்போ பார்ப்போம் என்னக்குதுன்னு. அடுத்து தக் லைஃப் கமல்ஹாசன் மருதநாயகம் லுக். ஓ இதுக்கு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த படம் ஜென்யூன்லி எடுக்கிறதுக்கு மருதநாயகத்தையே ஃபர்ஸ்ட்லேருந்து கூட எடுத்துருக்கலாம். சேட் பார்ட். தனுஷ் கே ராஜா, ப்ரௌட் பேரண்ட்ஸ், ஆத்ரா. அப்போ இவங்க இன்னும் பிரியலையா? என்னடா பேசுகிற ஆக்சுவலி இது. நெக்ஸ்ட் இட்ஸ் அதர்ஸ் ப்ரைவேட் பிஸ்னஸ், ப்ரைவேட் அஃபேர்ஸ். வி டோன்ட் ஹாவ் எனி பிஸ்னஸ். வி ஷுட் மைண்ட் அவர் ஓன்ஸில். தக் லைஃப் ரிவ்யூ. வேணாம்ப்பா, இவ்வளோலாம் நல்லா படிக்க முடியாது. 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஒர்த் 3 ஸ்டார் அண்ட் ஆல். ஒரு 1.5 இல்லை 2 வேணால் கொடுக்கலாம், ஏன்னா பொட்டென்ஷியல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தனுஷ் டு ஒர்க் வித் சிட்னி ஸ்வீனின்னு ஹாலிவுட் மூவி. ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனி குளித்த நீரில் சோப்பு தயாரிப்பா. டாக்டர் ஸ்குவாச். என்னடா அதுக்கு மென்ஸ் நேச்சுரல் சோப் எடிஷன் சிட்னிஸா? வாட் இஃப் இட் கண்டிஸ் தனுஷ்னா பாத் வாட்டர் டு வாட் த ஃபக், டபுள் ட்ரீட் ஃபார் டீகன்ஸா? யாரா நீங்கள்? நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பை எம்டி தினேஷ் குமார். Thug Life first half, nothing new in storyline. Even Manito's previous work, Chakchandana had so much variations in characters, but Thug Life nothing new. Kamal Haasan Thuthukudi slang is too fresh and young. De-aging work for Kamal Haasan is good. Big positive pillars, the man is TR, Salambasan TR, another fresh positive, C.R. Rahman.
இன்டர்லூட்ஸ் பிஜிஎம் ஹாப்பி விஷுவல்ஸ் எல்லாமே பிலோ பார் தான். டு பி ஆனஸ்ட் எல்லாமே பிலோ பார் தான். Bold comeback that broke the internet. Abhiram is seen with Kamal Haasan, Taklif went viral. Netizens are buzzing over the bold moment and the 30-year age gap. Love it or hate it, she is back in the spotlight. One scene full comeback. Next, we did STR for Taklif. That's why we sacrificed STR 50. But now Simbu itself producing it. Kamal Haasan. We did STR for Taklif. That's why we sacrificed STR 50. But now Simbu itself is producing it. தக்லைஃப் ஹைப்டா தம்பி, இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. புதுசா மீம்ஸ் இல்லையா, புது மீம்ஸ். லைஃப் வில் பி ஈஸியர் ஒன்ஸ் டேஸ்டட் த லோவஸ்ட் பார்ட் ஆஃப் இட். டக் 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 டக். He's coming back. Who? Soon. Who is soon? Hey, இங்க நம்ம பேசுறடா கருப்பா இருந்து தெரியடா அடப்பாங்களா. But they didn't come back actually. பெரிய பை. செமையா இருக்குங்க விஷுவலா பார்க்க. வா நட்சத்திர பூவே போதும், அது மாதிரிலாம் காப்பீட்டு அடிச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு தக்லைஃப் 2025 நாயக்கன் 1987. எனக்கு இது புரியவே இல்லை, எதுக்கு இந்த ரங்கராய சக்திவேல் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க எனக்கு புரியலை. ஒரு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் கான்டிவிட்டி மாதிரி எதிர்பார்த்தாங்களா டெல்லின்னு, மும்பை டு டெல்லி, என்ன கதைன்னு புரியல. இல்லை இவங்க அது குட் பை டக்லி படம்லாம் ஓடுறத பார்த்துட்டு ஓகே இதுதான் நியூ ஏஜ் சினிமா போல், ஒரு வேர்ல்டு இருக்கணும், ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஆக்சுவலி அ பேட் டிசிஷன். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் லாங் டைம் பிக் மல்டிஸ்டார் மூவி தமிழ் சினிமா. இதெல்லாம் ரொம்ப பழைய மீம்ங்க, 6 டே ஆகவே இப்படி போட்டு வச்சுருக்காங்க. டேய் படமே நல்லா இல்லைடா. நெக்ஸ்ட்டு 100 பேர் நெகட்டிவ் சொன்னாலும் படம் ஒர்த்து தான். அதாவது படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதையாச்சும் ஒத்துக்கணும்டா. அப்புறம் என்னடா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் ஒத்துக்கூட அளவுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபேன் பேஸோட கமல்ஹாசன் ஃபேன் பேஸ். அதுவே புரியல எனக்கு. படம் நல்ல படம் கொடுத்த யாராச்சும் கமல்ஹாசன் ஆக்டிங் ஏதாச்சும் கொஷின் பண்ண முடியுமா? முடியாது. அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் கொஷின் பண்ண முடியுமா? முடியாது. டேரக்ஷன் ஸ்கில்ஸை கொஷின் பண்ண முடியுமா? முடியாது. இஸ் அ லெஜண்ட், நாட் ஜஸ்ட் இன் தமிழ் சினிமா, இன்னும் இந்தியன் சினிமா யாருமே கொஷின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு படம் நல்லா இல்லைன்னா அஃப்கோர்ஸ் இந்த படம் மேபி எங்களுக்கு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, எதுலாம் ஒர்க் ஆச்சாச்சும் சொல்லு. அதுவும் சொல்ல மாட்டேற, சும்மா கஞ்சி முட்டு கொடுக்குறதுல பிரயோஜனமே இல்லை. அப்புறம் என்ன நீங்கள் மெச்சூர் ஃபேன் பேஸு. நெக்ஸ்ட்டு வெரி க்யூட் பிளெஸிங் ஃப்ரம் சந்திரா குட்டி டு குட்டி சந்திரா ஐஸ்வர்யா லக்ஷ்மியா. தேங்க்ஸ் அலாட். ஓகே ரன் ஹைப்பர் எடுத்துட்டு கமல்ஹாசன் ஹைப்பர் தான் இப்போ டாக்கிங் மைண்டாகவே இருக்குது. கான்டெக்ட் அந்த 400 ஸ்கிரிப்ட் கமல்ஹாசன் டேப்பில் 400 ஸ்கிரிப்ட் இருந்தாலும் அட்லி அதை தூக்காமல் இருக்கான்னா அப்போவே அந்த கதைலாம் எப்படி இருக்குன்னு தக்லைஃப் ஸ்டோரியை கமல்ஹாசனோட ரைட்டரா. நெக்ஸ்ட் ஆஃப்டர் வாட்சிங் தக்லைஃப், ரெட்ரோ, குட் பை டக்லி, விடாமுயற்சி அண்ட் வேட்டையன், மீ பீஸ்டே எவ்வளோ பரவாயில்லடா சாமி. ஆஃப்டர் வாட்சிங் தக்லைஃப் ஃபார் கமல்ஹாசன், ரெட்ரோ ஃபார் சூர்யா, குட் பை டக்லி ஃபார் அஜித் அண்ட் விடாமுயற்சி ஃபார் அஜித் அண்ட் வேட்டையன் ஃபார் ரஜினி. இதுக்கு விஜய் பண்ண பீஸ்டே பரவாயில்ல. நெக்ஸ்ட் விண்வெளி நாயகா ஏடா அவ்வளவு சுட்ட எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி ரைட் விடு, ஓம் பக்கம் நாயா இருக்கு. விண்வெளி நாயகா. நெக்ஸ்ட் ஸ்னேஹா இன் புதுப்பேட்டை and அனுஷ்கா in வானம். Why so much hate for Trisha role in Thug Life? She didn't play an item role. Her character is more of a socially rejected woman. கமல்ஹாசன் மணிரத்னம். ஸோ சேட். டே அவங்க கேரக்டர் இதானே நமக்கு தெரியும்டா. அந்த த்ரிஷா என்னன்னு தெரிலடா. டே அவங்க கேரக்டர் இதான் நமக்கு தெரியும்டா, ஆனால் த்ரிஷா என்னன்னே தெரில. ஒரு படம்னா பரவாயில்ல அப்புறம் மீண்டும்னா எப்படி. Both Snehal and Anushka role is needed for the plot, but what Trisha character has not relevant for the plot at all. She did her best. There was no need for Trisha's role.
Both characters are strongly spoken, unlike Trisha mumbling throughout the movie, and she is not needed for the movie. Just like in cinema, I rather endorse Aishwarya Lakshmi to be on screen more. True. இதாங்க சேட் ஸ்டேட். கொஞ்சோண்டு தான் இருக்குட்ட, நிறையா மீம்ஸ் கூட இல்லை, இல்லை இவ்வளோதான் கலெக்ஷன்ஸே இருக்குது. அனுஷ்யம் தியேட்டர். ஓகே, அப்புறம் மீம்ஸாக ஒன்றும் பெருசாக இல்லை. தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். என்னால் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இவ்வளோதான் என்னால் கிடச்சிது எனக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆர் யுவர் தாட்ஸ், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the only you can support in upcoming videos like me. நல்ல வீடியோவில் நல்ல டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். And take a bye. See you all. Peace out.